தமிழகத்தில் புதிய ஆட்சியாக உருவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான அமைச்சரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுக்கு தற்போது 10 நாட்களை கடந்த நிலையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஆரம்பகட்ட அதிருப்திகளும் உருவாகி வருகின்றன. ஆட்சியின் ஆரம்ப நடவடிக்கைகள், கூட்டணி அரசியல், சட்டம் ஒழுங்கு, மின்தடை, நிர்வாக அணுக குறைவு போன்ற பல விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல பொதுமக்கள் விவாதங்கள்லையும் அதிகமாக பேசப்படுகின்றன. இந்த 10 நாட்கள்ல மக்களிடம் அதிகமாக பேசப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிருப்திகளை பற்றின ஒரு பார்வை. முதல்ல சட்டம் ஒழுங்கு குறித்து மிகப்பெரிய ஒரு கவலை எழுந்துள்ளது. பல மாவட்டங்களில் தொடர் கொலைகள், இரட்டை கொலைகள், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களினுடைய பயன்பாடு, பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த மக்கள் கடும் கவலை வெளியிட்டு வருகின்றனர். மாற்றம் என்று எதிர்பார்ப்பில் வாக்களித்த மக்களுக்கு தலையில மிகப்பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. தாவேகா நிர்வாகிகளினுடைய அதிகப்படியான தலையீடு. சில இடங்களில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் திடீர் ஆய்வு என்ற பெயரில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அதிகாரிகளிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம் இதற்கு உதாரணமாக பேசப்பட்டது. அதே மாதிரி தென்காசியினுடைய மருத்துவமனையிலும், தென்காசி மாவட்டத்தினுடைய மருத்துவமனைகளில் நடந்த ஒரு ஆய்வு, மருத்துவ அணி அப்படிங்கிற பெயரில் நடந்த ஆய்வு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது. மக்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆய்வு செய்வது சரி, ஆனால் அதிகாரிகளை மிரட்டுவது மாற்று அரசியலா? ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு என்ன விதமான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நிதர்சனமாக எழுந்துள்ளது. அதே மாதிரி மின்தடை மற்றும் ஒரு அடிப்படை வசதி பிரச்சனைகளும் ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. கோடை வெப்பம் அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல இடங்களில் தொடர்ச்சியான மின்தடை, நைட்டு ஃபுல்லாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் மின்தடை ஒட்டுமொத்த சென்னையையும் இருளில் மூழ்கடிக்கிறது குறித்து மக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். பல இடங்களில் நைட்டு போராட்டங்களும் வெடித்திருக்கிறது. புதிய அரசு வந்ததும் நிலைமை சரியாகும் என்ற நம்பிக்கையில் இருந்த நடுத்தர மக்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.